ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டேட் என்னது? 27th இல்லை 28th ஆஃப் ஏப்ரல். இந்த வீடியோ கொஞ்சம் ஹை வோல்டேஜ். ஏன்னா படிக்கவே வேணாம். ஏன் படிக்கணும் சொல்லுங்கள்? இந்த வீடியோ வந்து கன்சர்ன் டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா பேஷண்ட்ஸ் சொந்தக்கார கிடையாதுல்ல அப்படின்றத தாண்டி சரி போதும், எவ்வளோ தான் நெகட்டிவ் டோனாக பேசுறது. இப்போ உங்கள் வீட்டிலே யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா வாட் வில் யூ டூ? ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? ஃபோன் பண்ணுறவங்க எடுக்கலனா வாட் வில் யூ டூ? கரெக்டாக? இப்போ இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து வரும்போது அந்த ஃபஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை தாண்டி அதுக்கப்புறம் படிக்கணும்ல. யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருதுல்ல, செகண்ட் இயர் வருதுல, தேர்ட் இயர் வருதுல, ஃபோர்த் இயர் நீட் பிஜி வருதுல, எனி ஃபார்ம் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்கோ, ரைட்? அதுக்கு என்ன வேணும்? எஜுகேஷன் வேணும். இன்றைக்கி அஸ் த டேஸ் பாஸ்ட் ஆன், இப்போ நம்ம ஹெச்ஓடிஸ் இருந்த காலத்தில் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது எப்படின்னா அப்டேட்ஸ் கம்மியாக இருக்கும், பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே மாறி போய் மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்மியாகிடுச்சு ஆக்சுவலாக. அதோடு சேர்த்து அப்டேட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம படிக்கிறதில்ல. கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு கொஷின் பேங்க், அதை படித்தா பாஸ், லாஸ்ட் 3 மாதம் படித்தா பாஸ். இந்த லாஸ்ட் 3 மாதம் படிக்க வந்து 3 மாதம் கரெக்டாக ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸாக வெளியே போயிடுவீங்க. பட் அதுக்கப்புறம் சீயிங் அ பேஷண்ட், வாட் வில் யூ சே? யூ கான்ட் ரிவைஸ் இந்த லாங் டேர்ம், ரைட்? அப்போ என்ன பண்ண தெரியுமா? கீப்பிங் திங்ஸ் சிம்பிள். டெய்லி படி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் அப்படி படித்தது கிடையாது. டெய்லி கிளாஸ் கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். த ஃபீஸ் யூ ஆர் பேயிங் நோ, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பேயிங் நோ, தட் இஸ் அவுட் ஆஃப் தி பிளட் அண்ட் ஸ்வெட். ஸோ அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் ப்ளீஸ் கிளாஸுக்கு போங்க, கிளாஸ் கவனிங்க. முடிஞ்சா 10 minutes ஈவினிங் ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லைனா பிரச்சனை கிடையாது. இன்டர்னல்ஸுக்கு முன்னாடி அவள் படிக்கக்கூடாது. இன்டர்னல்ஸுக்கு முன்னாடி வரலேருந்தே படிங்க. யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி படிக்கவே கூடாது, ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். மாடல்ஸ் எக்ஸாம் முன்னாடி யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிக்கணும், அது மாதிரி படிக்கணும். ஓகேவா? அட் த எண்ட் வந்து படித்தவெல்லாம் பெரிய ஆளானது கிடையாது. அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாமில் வந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நான் எழுதுவேன்ற கான்ஃபிடென்ஸ், எப்படி ரிசல்ட் இருந்தாலும் ஐ வில் ஃபேஸ் த கான்ஃபிடென்ஸ். இது 2 தான் வேணும். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய படித்தேனே, அவனோட நிறைய படித்தேனே, ஆனால் முடியலையே, அப்படி இப்படி யோசிக்கக்கூடாது. எப்போயுமே எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட், அதுதான் உங்களோட ஐடியாலஜியாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து உங்களை பேம்பர் பண்ணணும். ஓகேவா? நமக்கு யாருமே காம்படிஷனில், பிகாஸ் த கேம் இஸ் அன்டில் யூ பிரீத். ஓகே, த கேம் ends at the last breath of your life. ஸோ அது வரைக்கும் if someone is participating with you in the game, then he or she is your competition. If not, no one is your competition. Thank you. Have a nice day. Bye. Study well, please.